Sincerity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அவர் எஸ்சி ஓட்டை வாங்குறாரு. அந்த எஸ்சி ஓட்டு எப்படி லாபி பண்ணி வாங்கினாங்கன்னா, வண்ணங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு நிறத்தோட பேரை வச்ச ஒரு அமைப்பு, எனக்கு நட்பு அமைப்பாக இருக்கனால பேரை சொல்ல விரும்பலை, அந்த அமைப்பும் விசிகாவும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களும் விசிகாவில் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ரொம்ப பிடிப்போடு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற சில நிர்வாகிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த அமைப்புகளோட சேர்ந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு தலித்துகளோட ஓட்டுகள் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. நீ தானே இந்த ஊரில் நல்லவன், நீ போய் சொல்லு, எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் சொல்லி எனக்கு ஓட்டு போட வை அப்படிங்கிறது பேர் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதுக்கு பேர் வந்து சகுனி. அந்த வேலை கிடையாது. இதை வந்து பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. விசிகாவுடைய எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் பல நிர்வாகிகளை கண்டிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக எங்கெல்லாம் வாக்கு வங்கி போன வாட்டி வாங்கின வாக்கு வங்கி இங்கே குறைஞ்சிருக்கோ அவங்க எல்லாரையுமே அனாலிசிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, தாவேகா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வந்து விசிகாட்ட கேட்கும் போது பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, இதுவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் தாண்டி எனக்கு பா ரஞ்சித் போட்ட ஒரு ட்வீட் எனக்கு ஒண்ணுமே புரியல, மனசாட்சியே இல்லாம ஒரு ட்வீட். என்ன சொல்லி, சாதி மதமற்ற வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு திராவிட கட்சிகளை முறியடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. 23 பொது தொகுதியில எஸ்சியை நிப்பாட்டினாங்க அப்படின்னா அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் யாருன்னு, எந்த தொகுதின்னு வெளியிடணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய ஊடகம் இந்த செய்தியை ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இல்லாம பச்சை பொய்யா வெளியிடுது. அப்படி இல்லவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சே நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. சோஷியல் மீடியாவில் மட்டுமே வந்து தாவேகா இயங்குது. இன்னொரு ரொம்ப அதிகமாக வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் வந்து போல் வச்சா தாவேகா ஜெயிச்சிரும், யதார்த்தத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுருப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்க. பட் சோஷியல் மீடியாவை தாண்டி இன்றைக்கி வந்து களத்தில் 108 சீட் செக்யூர் பண்ணுற அளவுக்கு தாவேகா வந்திருக்கு. நிறைய இடத்துல 2வது இடம் வந்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியா இதுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருந்துச்சு, அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் அந்த கட்சி இயங்குது, இந்த நரேட்டிவ்ஸை முதல் தேர்தலே உடச்சிட்டாங்கல்ல. சோஷியல் மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யங்ஸ்டர்ஸை மட்டும்தான் கவர் பண்ணாங்க. கிராமப்புறங்களில், அர்பனில் அங்கெல்லாம் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பெருசாக சோஷியல் மீடியா கை கொடுக்கல. நாங்கள் போன இடங்கள்லாம் பார்த்தா இங்கே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்த கன்றாவியெல்லாம் அவங்க வந்து பார்க்கவே இல்லை. நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு விஜய் எப்படி போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா, இந்த பீல ஆரம்பிக்கிற மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் விஜய் வெளியில் வந்தாலே 10 லைவை போடுறது, விஜய் வந்து காதை குடையிறாரு, மூக்க நோண்டுறாரு, எல்லாத்தையும் ஒரு 10-20 லைவை போட்டு விஜய் அழுகிறாரு, விஜய் கண்ணு கலங்கியிருக்கு, விஜய் செருப்பு அவர் கையாலே எடுத்தாரு அப்படின்னு பல லைவெல்லாம் போட்டு ஒரு லைவெல்லாம் 1 மணி நேரம் அந்த பீல ஆரம்பிக்கிற சேனல் வந்து இனிஷியல் தான், நான் தப்பாக சொல்லலை, அது வந்து ஒரு அந்த சேனல் வந்து பீல ஆரம்பிக்கும். ஓகே. அதனால வந்து அந்த சேனல் வந்து விஜயோட கதவு மட்டுமே ஒரு 1 மணி நேரம் போட்டிருக்கு. இன்னும் அந்த வீடியோலாம் நான் வச்சுருக்கேன். 1 மணி நேரம் போட்டிருக்கு. அந்த பக்கம் வாக்கிங், அந்த தெருவில் குடியிருக்கவர் வாக்கிங் போகிறார், அப்படியே கேமராவை பார்த்துக்கிட்டே போகிறாரு, எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கதவை பார்த்துட்டு போகிறாரு. எப்பவும் பல வருஷமாக கந்தரவ கோட்டை மாதிரி மூடிதானே கிடக்குன்னு அவன் போவான். அப்படி தான் இருக்கும். அப்படியே லைவை போட்டு காலையில் கிராமங்கள்லாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் லைவை பார்த்து அப்போ இந்த கட்சி இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவர் எஸ்சி ஓட்டை வாங்குறாரு. அந்த எஸ்சி ஓட்டு எப்படி லாபி பண்ணி வாங்கினாங்கன்னா, வண்ணங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு நிறத்தோட பேரை வச்ச ஒரு அமைப்பு, எனக்கு நட்பு அமைப்பாக இருக்கனால பேரை சொல்ல விரும்பலை, அந்த அமைப்பும் விசிகாவும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்களும் விசிகாவில் தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ரொம்ப பிடிப்போடு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற சில நிர்வாகிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த அமைப்புகளோட சேர்ந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு தலித்துகளோட ஓட்டுகள் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல போனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொது தொகுதியில இவ்வளோ பேர் ஜெயிக்க வச்சதா சொல்கிறாங்க. இன்னொன்று, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கன்சிடர் பண்ணுறது என்ன பிரச்சனை? எல்லா கட்சிகளுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற, துரோகம் வேற. ஸ்ட்ராட்டஜி வேற, ஐடியாலஜி துரோகம் வேற. ஸ்ட்ராட்டஜிங்கிறது அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி, அந்த மக்களுடைய தேவைகளை அந்த மக்கள்கிட்ட கோரிக்கையா இல்லை தேர்தலுடைய அறிவிப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வேற. நீ தானே இந்த ஊரில் நல்லவன், நீ போய் சொல்லு, நீ எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் சொல்லி எனக்கு ஓட்டு போட வை அப்படிங்கிறது பேர் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதுக்கு பேர் வந்து சகுனி. அந்த வேலை கிடையாது. இதை வந்து பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. விசிகாவுடைய எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து
இந்த தேர்தலில் பல நிர்வாகிகளை கண்டிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக எங்கெல்லாம் வாக்கு வங்கி போன வாட்டி வாங்கின வாக்கு வங்கி இங்கே குறைஞ்சிருக்கோ அவங்க எல்லாரையுமே அனாலிசிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, தாவேக்கா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு வந்து விசிகாட்ட கேட்கும் போது பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, இதுவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் தாண்டி எனக்கு ரஞ்சித் போட்ட ஒரு ட்வீட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. மனசாட்சியே இல்லாம ஒரு ட்வீட்டு. என்ன சொல்லி சாதி மதமற்ற வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு திராவிட கட்சிகளை முறியடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. இந்த கருத்து நீங்க சொல்ற கருத்து அவர் சொல்ற மாதிரியே பலரும் சொன்னாங்க. இப்ப நான் கூட சொன்னேன்ல, பொது தொகுதிகளில் வந்து அதிகப்படியான தலித் மக்கள் இல்ல. பொய். எத்தனை பொது தொகுதி யார் சொன்னா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா 28 வரைக்கும் சொல்றாங்க. எந்தெந்த தொகுதின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் பொது தொகுதியில ஒரு எஸ்சி வந்து நிற்பாட்டி இருக்கிறாங்க. இந்த 23, 77 போய் ஒரே ஒரு தொகுதி. நான் நம்பிக்கை இல்லைன்னா அது எந்த தொகுதின்றத நான் என்னோட சேனல்ல ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ல சத்யராஜோட சேர்ந்து பேசியிருப்போம், டீட்டெயிலாக அதை பத்தி பேசியிருப்போம். அது பொய். 23 பொது தொகுதியில எஸ்சியை நிப்பாட்டினாங்க அப்படின்னா அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் யாருன்னு எந்த தொகுதின்னு வெளியிடணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பெரிய ஊடகம் இந்த செய்தியை ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே இல்லாம பச்சை பொய்யா வெளியிடுது. அப்படி கிடையவே கிடையாது. திமுக கூட ஒரு 2-3 நிப்பாட்டிருக்காங்க, இவர் நிப்பாட்டவே கிடையாது. எல்லா இடங்கள்லயுமே சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே சத்தியமா. மதுரையில சிடிஆர் நிர்மல்குமார் எந்த சமூகம்? திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டுறாரு. கல்லாளன் ஒருத்தர் மதுரை வடக்குல நிப்பாட்டுறாரு. யாரு? அடுத்து தெற்குல ஒரு ஆள் நிப்பாட்டுறாரு. அவர் சௌராஷ்டிராக்காரரு. சௌராஷ்டிரா மக்கள் அந்த இடத்துல அதிகமா வாழ்றாங்க, அங்க நிப்பாட்டுறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் நம்மளால சொல்ல முடியும். எல்லா இடங்கள்லையுமே சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள். வட மாவட்டங்களில் நீங்க பட்டியலிடுங்க. வட மாவட்டங்களில் தாவேக்கா நிப்பாட்டின ஆளுங்களுடைய பட்டியலிடுங்க. கன்னியாகுமரியில நிப்பாட்டின ஆளுங்களுடைய பட்டியலிடுங்க. யார் நமக்கு தெரியும். நிப்பாட்டினது ஒரு பக்கம், மக்கள் அதை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நம்ம வழக்கமா பார்ப்போம். நம்ம அதை சொல்லல, இது இயல்புதான். அந்தந்த சமூக மக்கள் அதிகமா இருக்க இடத்துல அதிமுக நிப்பாட்டும், திமுக நிப்பாட்டும், எல்லாம் ஓகே. ஆனா நான் சாதி பார்க்கலன்னு எதுக்கு பொய் சொல்லணும்? நான் அதை தான் கேட்கறேன். நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க அவங்க பார்த்து போடுறாங்க, பார்க்காம போடுறாங்க, அதெல்லாம் வேற. நான் நிப்பாட்டவே இல்லை, நான் சாதி பார்க்காம தான் நிப்பாட்டுறேன், மதம் பார்க்காம தான் நிப்பாட்டுறேன்றது எதுக்கு அந்த பொய்? விஜய் அப்படிப்பட்டவர் தானே. விஜயே பெரம்பூர்ல கிறிஸ்துவ வாக்கு அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல கிறிஸ்துவ வாக்கு அதிகமா இருக்குன்னு தான் அங்க போய் நிக்கிறாரு. எப்படி ரஞ்சித்துக்கு இந்த டேட்டா தெரியாம போச்சு? வில்லிவாக்கத்துல ரெட்டி சமூகத்தை அதிகமா இருக்காங்கன்னு தானே ஆதவர்ஜுனா ரெட்டி அங்க போய் நிக்கிறாரு. எப்படி அவருக்கு தெரியாம போச்சு? அப்ப இது எல்லாமே திட்டமிட்ட சதி, ப்ரொபகண்டாவை சோசியல் மீடியால பரப்பி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன நோக்கம் இருக்கு போகுது தெரியல. அவர் அப்படி சொல்றாரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பொற்கொடி தோத்தது யாரால? பொற்கொடிக்கு இவர் தானே ஆதரவு கொடுத்தாரு. பொற்கொடியை தோக்கடிச்சது யாரு? அதுவும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க? எப்படி உங்களுக்கு கூச்சமே இல்லாம அந்த ட்வீட்டை போட தோணுச்சு? அப்போ உங்களுக்கு யார் மேல வன்மம்? உண்மையிலேயே இது எல்லாருக்குமே வருத்தம் தானே. விஜய்க்கும் இந்த தேர்தல் வருத்தம் தான், திமுகவுக்கும் வருத்தம் தான், எல்லாருக்கும் வருத்தம் தான். சம்மந்தம் இல்லாம இவர் மட்டும் ஒரு ட்வீட் போடும் போது நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க மத்ததெல்லாம் விட்டுருங்க. நான் இவர் வந்து சாதி பார்க்காம வேட்பாளர் நிறுத்தினாருன்னு சொன்னதுலேயே நான் உடன்படலை. நான் வேணா கேளுங்க, எனக்கு வேணா சொல்லுங்க, நான் பட்டியல் போடுறேன், பட்டியல் போட்டு காட்டுறேன். யார் எங்கெங்க நிப்பாட்டி இருக்காங்க பட்டியல் போட்டு காட்டுறேன். திருவொற்றியூர்ல மீனவரை நிப்பாட்டினா தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு மீனவர் சமூகத்துல இருக்க ஒரு ஆளை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க 4 பேர் வேட்புமனு தாக்கல் வந்து விருப்பமனு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்க ஆர்கே வருவாங்க, அங்க கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த இன்னொருத்தரை வந்து போட்டிருக்காங்க, மரியவில்சன்றவரை. இப்படி எல்லா இடங்கள்லையும் சாதி மதம் பார்த்தே போட்டுட்டு நாங்க அப்படி பார்க்கல இப்படி பார்க்கலன்னு கதை அடிச்சு விடுறது. இதுதான் நம்ம பார்த்த ப்ரொபகண்டா. சோசியல் மீடியா முழுக்க இதுதான். இந்த வாக்குகளை வச்சு தான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால அதை குறையாலாம் சொல்லலை, இப்படிதான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றதுக்கு இது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஆனால் அதை வந்து சிலர் எழுதும்போது இது ஒரு பிஆர் மாஃபியா மாதிரி நடக்குது, இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மாஃபியா அளவு பண்றாங்கன்னு எழுதுறாங்க. அதை அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணுமா? ஆமா, இப்போ விஜயே சோஷியல் மீடியால என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஓட்டு போடுங்க. இல்லைங்க, நம்ம குழந்தைகள் வீட்டுல இருக்க குழந்தைகளை வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண வச்சு ஒரு அரசியல் கேம்பெயின்லாம் பண்ணக்கூடாது. அதனால தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கிரைட்டீரியால, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல தேர்தலில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விதியே இருக்கு. ஆனால் அந்த விதியை மீறினார் விஜய். குழந்தைங்களை வச்சு நீங்க வீட்டுல போய் பேசுங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கு நன்றியும் வேற தெரிவிச்சாரு. அப்ப அது சொல்லக்கூடாதுங்கிறது விதி. ஆனால் இங்கே எமோஷனல் பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் இங்கே தான் போடணும்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்கு. இது எந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இது ஒரு ப்ரொபகண்டா.
அடுத்து வந்தால் நாங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், ஊழலை ஒழிச்சிருவோம். 108 ஜெயிச்சா அடுத்த நாளே பூரா தினேஷா பாம்பு தினேஷ். அந்த பாம்பு தினேஷ் வந்து 10 வயசு பெண்கிட்ட போக்சோ வழக்கில் கைது. அன்னைக்கே செல்ஃபோன் திருடு தாவேகா நிர்வாகி, அன்னைக்கே ஒரு தண்ணி தொட்டி தேடி வந்தேன்னு தஞ்சாவூர் எம்எல்ஏ. இல்ல பதிலுக்கு வந்து தாவேகாவினரும் இதுக்கு முன்னாடி இந்த திமுக காரங்க செஞ்ச இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. நாங்க மாற்று இல்லை சார். திமுக தீய சக்தி நீங்களே சொல்லிட்டீங்க, திரும்ப அதையே குறையா சொன்னா எப்படி? நாங்க மாற்று, நாங்க புனிதமானவங்க. 5 வருஷத்துக்கு என்ன நடந்தாலும் இதுதான். ஆமா, பின்ன சொல்லுவோம்ல. நீங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கீங்க இல்லைங்க, தமிழ்நாட்டு கடன் அதிகமாயிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. இனிமே ₹1 கடன் ஏறினாலும் நாங்க கேள்வி கேட்போம்ல. ₹1 கடன் ஏறக்கூடாது, ஆனா நீங்க சொன்ன எல்லா திட்டமும் அறிவிக்கணும். இப்ப இந்த மாசம் 15ஆம் தேதி ₹1000 வரலன்னா எத்தனை பெண்கள் கோவப்பட போறாங்கன்னு தெரியாது. எல்லா திட்டங்களும் வரணும். 2500 வரணும், அனைத்து பேருந்துகள்லையும் ஃப்ரீ வரணும், 200 யூனிட் ஃப்ரீ வரணும். ஆனால் தமிழ்நாடு திவால் ஆகக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக தமிழ்நாடு அரசு கடன் வாங்கக்கூடாது. இது சொன்னது தான். குவார்ட்டருக்கு இனிமேல் ₹10 வாங்கினா அந்த ₹10 விஜய்க்கு தான் போகுதுன்னு எழுதுவாங்க எல்லாரும். நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாம் தானேங்க? அப்படி தானே எல்லாரும் இவ்வளோ நாள் இந்த 5 வருஷத்தில் சொன்னோம். அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இங்கேயும் வரும். அப்போ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய இடத்துல இவங்க தான் இருக்காங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கே குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா அவங்க வச்ச ப்ரொபகண்டா தான் அது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் நடந்தது காரணம் ஸ்டாலின் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, அதனால தான் அது நடந்துச்சுன்னாங்க. அப்படி தான் ப்ரொபகண்டா பண்ணாங்க. அப்போ இவ்வளோ மூர்க்கமாக நடந்திருக்காங்கன்னா இது எல்லாமே பேக்ஃபயர் ஆகும். இதை விட இவங்க எவ்வளோ மோசமான சோஷியல் மீடியாவில் ப்ரொபகண்டானா வெளிநாட்டில் இருக்கவங்கள வச்சு அசிங்கமாக பேச வைக்கிறது. இந்த ஜேடின்னு ஒரு பொறுக்கி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் அவனை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஒருமையில் பேசாதீங்கன்னு. அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது சார். அவன் உண்மையிலேயே முன்னாள் முதலமைச்சரை பேசுகிறானா, இன்னைக்கு ஆளுநர் கடிதம் எடுக்கலன்னு ஆளுநரை டே பொறுக்கி, டே உனக்கு என்னடா புறம்போக்கு அப்படின்னு ஆளுநரை பேசுகிறான். யாரு நீங்க சொல்ற? ஜேடி வீடியோ இருக்கு, ஆளுநரை பேசுறான். அவரு தனிப்பட்டு பேசினா கூட கட்சி இதுக்கு எப்படி போறது? அவன் டிவிகேவோட ஐடி பொறுப்புல இருக்கிறான். அவனே அதை ஜாலியா ஸ்டோரி போட்டிருக்கான். நான் வந்து டிவிகேவோட ஐடி பொறுப்புல சேர்ந்துட்டேன், இனிமே நான் தீயா வேலை செய்வேன்னு அவனே போட்டிருக்கான். நான் ஏன் வெளியே போய் சொல்லணும்? ப்ரூஃப் இருக்கு. அந்த அளவுக்கு அவன் டுபாக்கூர் தான். இவங்க வந்து எம்எல்ஏ கடத்திட்டு போயிட்டு குதிரை பேரம் நடக்கல பாருங்க, நாங்க கேட்டுதான் கையெழுத்து வாங்கணும்ன்ற அட தற்கூரி நாயங்களா, அதுதான்டா பேரம். இன்னொருத்தன் போட்டோஷாப் பண்றான். ஆளுநர் RN ரவி வந்து விஜய்கிட்ட வந்து பதவி பிரமாண பத்திரத்தை கொடுக்குற மாதிரி. ஆடா பாவி, அவருன்னா மேற்கு வங்கத்துக்காடா சிஎம், தமிழ்நாட்டுக்கடா, அவர் எப்பயோ போயிட்டாரா. இப்போ இவங்க எல்லாம் வந்து ஃபைலை தேடுறதுக்கே 6 மாசம் ஆயிரும். ஃபைலை தேடி அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு 6 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே எதிர்கட்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். சமாளிக்கிறதுக்குள்ளே மூச்சு முட்டு அடி விழ ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம். சிறப்பாக நடந்தனா நானும் விஜய்க்கு ஆதரவாக பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தேவை என்னென்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிக்கணும், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேசணும், ஒன்றிய அரசு வந்து நிதியை வாங்கணும், கடன் இல்லாமல் ஆட்சி நடத்தணும். இது அந்த 5 இருக்கா? இதையெல்லாம் தாண்டி மோடி வந்து ஏதாவது ஒன்று கேட்டோன்னு வைங்களேன், உடனே காரணம் நேரு தான் அப்படின்றாரு. நேரு செத்து அப்போ பல வருஷம் ஆயிடுச்சு, நேரு தான், நேரு பண்ண விளைவு தான் இப்போ வருது அப்படின்னுவார். இப்போ இவர் வந்து காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அரசு தமிழ்நாடை பெண்கள் பாதுகாப்பில் நம்பர் 1, சுகாதாரத்தில், கல்வியில், வேலைவாய்ப்பில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் தமிழ்நாடு நம்பர் 1. யார் நம்ம சொல்லலை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. அப்போ ஏற்கனவே நம்பர் 1 இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அடிக்க வேண்டியதுதான். அப்போ இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய முழு பொறுப்பு விஜய்கிட்ட தான் இருக்குது. நான் 2வது நாளே போட்டேன்னு நினைக்கிறேன் ட்வீட்டு, விஜய் தான் முதலமைச்சர், மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். ஆளுநர் அந்த உணர்வுகளை காலில் போட்டு நசுக்கிறாரு. அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் விஜய். அவரை வந்து உடனடியாக முதலமைச்சராக நானே போட்டிருக்கேன். நம்ம என்றைக்குமே அறம் பக்கம் தான் நிற்போம். ஆகக்கூடாது, சதி பண்ணி கெடுத்துருங்க அப்படியான புத்தி எனக்கு கிடையாது. 2வது எல்லா சேனல்லையும் சொன்னேன், ஓட்டு போட்டாங்க மக்கள், நிறைய பேர் போட்டாங்க, தமிழ்நாடு வந்து நாசமாக போட்டோம், தற்கொலைகளாக இருக்காங்க, மக்கள் திருந்த மாட்டாங்க, நன்றி கேட்டவங்க என்னென்னமோ போட்டாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. அவங்க மக்களை என்றைக்கும் மக்களை திட்டுறவன் முட்டாள். மக்களை திட்டவே கூடாது. அவங்களுடைய உணர்வு வேற. அவங்கள நீ பொலிட்டிகலைஸ் பண்ணாமல் அவங்களையே நீ திட்டுற, அது தப்பு. அது எம்கேஎஸ் அவர் ரொம்ப தெளிவாக தோத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்கள திட்டாமல் அந்த தொகுதியில் போய் டாட்டா காட்டு வர்றாரு. அதுதான் அரசியல், நாகரிகமான அரசியல். அதை தான் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் விஜயை சீக்கிரமாக முதலமைச்சர் ஆக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இன்னும் காப்பந்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முன்னேறணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அவர் முதலமைச்சர் ஆகணும், அமைச்சரவையை செலக்ட் பண்ணணும், சட்டமன்றம் கூட்டணும், இந்த ஆண்டுக்கான நிதியை தாக்கல் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது.
அதெல்லாம் அவங்கள ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்குள்ள இந்த ஆளுநர் வந்து என்ன பாஜகவோட லாபியில் என்ன கிளிக்க போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல, கிடப்புல போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நடுவில் அதிமுக திமுகன்னு பத்த வேற வச்சுட்டாங்க. பட் பீயிங் செட் திஸ் எல்லாமே சொன்னாலும் முன்னாடி வச்ச குற்றச்சாட்டுகள் சோஷியல் மீடியாவில் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அது இப்பயும் நீடிக்குது. உங்களுக்கு கை கொடுத்துருக்கு தானே? ஆனால் அது கை கொடுத்துருக்கு, அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இனிமே அது கை கொடுக்காது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்போம். ஏன்னா இனிமே விஜய்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கவும் வேலை செய்ய முடியாது. இனிமே விஜய் தான் வேலை செய்யணும். சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்ற ட்விட்டர் பேஜ் தினமும் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு போஸ்டே காணோம் அப்படின்னா விஜய் எங்கன்னு தேடுவாங்க. நீங்கள் பிஎம்மாக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் லீவ் லெட்டர் கொடுக்கணும். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தாலும் லீவ் லெட்டர் கொடுக்கணும். சீரியஸா நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டில் போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அரசு வேலையில் வராது. நீங்கள் லீவ் லெட்டர் கொடுத்து தான் அங்கே போய் இன்னொரு ஸ்டேட்டில் போய் எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணணும். அவ்வளோ இது இருக்குது. அப்படின்னும் போது காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு, எந்த இடத்துக்கு போய் எதை திறந்து வச்சாரு, எந்த பிரச்சனையை போய் சால்வ் பண்ணாரு, எந்த கூட்டத்துக்கு போனாரு, எந்த ஈவெண்ட்டுக்கு போனாருன்னு பதிவாகிக்கிட்டே இருக்கணும். பதிவாகிட்டு டிஐபிஆர்னு அவர் கேள்விப்படணும் இனிமே தான். அப்போ முடிச்சு விட்டுறலாம். அப்போ இந்த இவ்வளோ வேலைகள் நிறைய இருக்குது. அதனால இனிமேல் சோசியல் மீடியாவில் பாவம் அவர் 2 நாள் வேலை செஞ்சார், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படி எவனா அது எழுதுனானா செருப்படுத்த அடிச்சிருவாங்க. அந்த சோசியல் மீடியா அந்த பேஜை கண்டுபிடிச்சி அடிச்சிருவாங்க. ஏன்டா அவங்கள நொன்னு முதலமைச்சராகணும் இதுக்காடா அப்படின்னு அப்படிலாம் பேசி விட்டுறலாம். அதனால அப்படிலாம் பேசவே முடியாது. எல்லா அமைச்சர்களும் ஆக்டிவாக இருக்கணும். முக்கியமாக விஜய் அவருடைய சட்டமன்ற பதிவுகள் இனிமே இருந்தே ஆகணும். சட்டமன்றத்துக்கு வராமலாம் இருக்க முடியாது. எல்லாமே இனிமே ஆக்டிவாக இருக்கணும். இனிமே தான் கூத்து ஆரம்பிக்க போகுது. இனிமே தான் ஆட்டமும் ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.